வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது போல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் 2/2/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 2வது துலிப் மலர் பூங்காவானது உத்தரகாண்ட் மாநிலத்தின் பித்தோராகர் மாவட்டத்தில் 50 ஹெக்டேர் நிலப்பகுதியில் அமைய உள்ளது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு துலிப் ஃப்ளார் பார்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது துலிப் மலர் பூங்கா எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். தெலுங்கானா மாநில அரசு புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாப்பதற்காக மாநில புலிகள் பாதுகாப்பு படையை உருவாக்க முடிவு செய்துள்ளது. டைகர் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸை உருவாக்குனா ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் புலிகள் பாதுகாப்பு படையை தொடங்க உள்ள முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. தேர்ட் நியூஸ் பார்க்கலாம். தேசிய உப்பு சத்தியாகிரக நினைவகமானது தண்டியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மான்யூமெண்ட் வந்து காந்திஜியோட 71st ஆனிவர்சரியில் செட்டப் பண்ணியிருக்காங்க. 1930 மார்ச் 12 டு ஏப்ரல் 6 வரைக்கும் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் 78 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் எந்த நாளில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மார்ச் 12, 1930. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அமைப்பு சாரா நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்குவதற்காக மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் என்ற திட்டம் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். தனிம வரிசை அட்டவணை கண்டுபிடிக்கப்பட்டு 180 ஆண்டை நினைவு கூறும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை மற்றும் யுனெஸ்கோ அமைப்பு 2019 ஆண்டை சர்வதேச தனிம வரிசை அட்டவணை ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்த பீரியாடிக் டேபிள் வந்து 1869 ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து டிமிட்ரி மெண்டலீவ் அப்படிங்கிறவங்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிம வரிசை அட்டவணை யாரால் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் டிமிட்ரி மெண்டலீவ் 1869. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இணைந்து ஆப்பர் என்ற பொதுவான டிஜிட்டல் நாணயத்தை தொடங்கியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இணைந்து அறிமுகப்படுத்திய டிஜிட்டல் நாணயம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்பர். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விருதுகள். புதுடெல்லியில் நடைபெற்ற 6வது பொதுத்துறை விருதுகள் வழங்கும் விழாவில் இக்திசார் செயல்பாடுகள் நிதியியல் பிரிவில் சிறந்த மினிரத்னா பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருதை நுமாலி கார்க் சுத்திகரிப்பு நிறுவனம் பெற்றுள்ளது. NRL என்பது பாரத் பெட்ரோலியத்தின் மினிரத்னா நிறுவனமாகும். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த மினிரத்னா பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருது பெற்ற அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நுமாலி கார்க் சுத்திகரிப்பு நிறுவனம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். இந்திய கடற்படையின் துணை தளபதியாக தேசிய பாதுகாப்பு கல்விக் கழகத்தின் தலைமை பொறுப்பாளராக உள்ள G. அசோக் குமார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கடற்படையின் தளபதியாக சுனில் லம்பா என்பவர் உள்ளார். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் துணை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் G. அசோக் குமார். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். உலக புற்றுநோய் தினம் February 4. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் February 4 தேதி அன்று உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான உலக புற்றுநோய் தின மைய கருத்து I am and I will. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் February 4. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். இடைக்கால மத்திய பட்ஜெட் 2019 வரி விதிப்புக்குட்பட்ட தனிநபர் வருமானம் 5 லட்சத்திற்குள் இருந்தால் வரி விலக்கு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி 2.5 லட்சமாக இருந்திருக்கு. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரி விலக்கு அளிக்கப்படுவதற்கான வருமானத்தின் உச்ச வரம்பு எவ்வளவு? இதற்கான ஆன்சர் 5 லட்சம். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசு விதிப்படி உச்சநீதிமன்ற கொலிஜியம் அமைப்பின் பரிந்துரையை மத்திய அரசு எத்தனை முறை திரும்பி அனுப்ப முடியும்? இதற்கான ஆன்சர் ஒரு முறை மட்டும்.
செகண்ட் கொஸ்டின், வெளி மாநிலத்தவர் ஜம்மு காஷ்மீரில் அசையா சொத்து வாங்குவதை தடை செய்யும் அரசியலமைப்பின் ஷரத்து எது? இதற்கான ஆன்சர் ஷரத்து 35A. தேர்ட் கொஸ்டின், இந்திய கிரிக்கெட் வீரரான VVS லக்ஷ்மணனின் சுயசரிதை எது? இதற்கான ஆன்சர் 281 அண்ட் பியாண்ட். ஃபோர்த் கொஸ்டின், சஞ்சார் கிராந்தி திட்டம் என்ற திறன்பேசி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். ஃபிஃப்த் கொஸ்டின், தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆகஸ்ட் 29. ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2018 ஆசிய போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கமாக வெண்கலத்தை பெற்றுத்தந்த விளையாட்டு எது? செகண்ட் கொஸ்டின், 2018 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் பெற்றுத்தந்தவர் யார்? தேர்ட் கொஸ்டின், உலக புகைப்பட தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஃபோர்த் கொஸ்டின், 2018 ஆசிய போட்டியில் இளம் வயதில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார்? ஃபிஃப்த் கொஸ்டின், 2018 ஆசிய போட்டியில் முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட விளையாட்டு எது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.